கிராமத்து தெய்வங்கள் யூடியூப் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடுமலையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கோடந்தூர் கட்டளை மாரியம்மன் திருக்கோவில். கோடந்தூர் அதாவது மூணார் போகும் வழியில் இடையில புங்கனோடை அப்படிங்கிற ஒரு ஓடையை நம்ம கிராஸ் பண்ணி தான் போவாங்க. இந்த புங்கனோடையினுடைய நீர் வரத்து தான் அமராவதி டேமுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்குதுங்க. இது வந்து மூணாரில் பெய்கிற மழை அனைத்தும் இந்த புங்கனோடை வழியாக வந்து அமராவதி டேமில் நிறையும். இதற்கு தேவையான பாலத்தை 1958 சி சுப்பிரமணியம் அவர்கள் நிதி அமைச்சராக இருக்கும்போது இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. அதற்கான கல்வெட்டுக்களை பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்ருப்போம். அதை கூட யாரோ பொறுக்க முடியாமல் பாருங்களேன், பெயிண்ட் வச்சு அழித்து கசகசன்னு பண்ணியிருக்காங்க. எது இருந்தாலும் வரலாறுகளை மறைக்க முடியாது இல்லைங்களா. இந்த இயற்கை எழில் கொஞ்சம் இந்த புங்கனோடை இங்கேருந்து நம்ம அமராவதியினுடைய பின்பக்கத்தை பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தொடர்ந்து பயணிக்கணுங்க. அருமையான ஒரு மலைப்பகுதி. அதில் போய் கடைசியாக திருப்பூர் மாவட்ட எல்லை, அதாவது தமிழக எல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதோட முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் 9 செக் போஸ்ட் அப்படிம்பாங்க. அதில் வந்து மூணாறுலேருந்து பெய்கிற மழை தண்ணி எல்லாம் வருது. அந்த பாலம் அந்த கடைசியாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் செக் போஸ்ட். அங்கேருந்து கேரளா ஆரம்பிக்கும். இந்த 9 செக் போஸ்ட்டில் இருந்து தமிழக அரசு வனத்துறை மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மஹிந்திரா பிக்கப் வேன் வழியாகத்தான் நம்ம இந்த கோயிலுக்கு போகணுங்க. நம்ம சொந்த வாகனத்தில் செல்ல அனுமதி கிடையாது. ஒரு ஆளுக்கு ரூபாய் 40 அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணி நம்மளை வந்து அந்த இங்கிருந்து சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் மலைப்பகுதிக்குள்ளே ஒரு ட்ரக்கிங் மாதிரி ஜீப்பில் கூட்டிகிட்டு போவாங்க. இது வந்து 4 வீல் டிரைவ் ஜீப்புங்க. நம்மளுடைய சாதாரண கார்கள்லாம் மேலே ஏறுவதற்கு சிரமம், அதனால் தடை செய்யப்பட்டுள்ளது. இங்கே வந்து ஏறக்குறைய 10-30 ஜீப் பக்கம் ஓட்டுறாங்க. இங்கே இருக்கிற ஜீப் அனைத்துமே இந்த ஏரியாவில் வாழும் மலைவாழ் மக்கள் தான் இயக்குறாங்க. இங்கே இருக்கும் மக்கள், இந்த மலைவாழ் மக்களுக்கு இந்த ஜீப் ஓட்டுறது வந்து ஒரு முக்கிய தொழிலாக அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் நம்ம வந்து உடுமலையிலிருந்து குடும்பத்தோடு வந்து குளித்து விட்டு ஒரு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு உகந்த இடம் கட்டளை மாரியம்மன் திருக்கோவில். இயற்கை எழில் கொஞ்சம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இந்த கோவிலுடைய அமைப்பை பாருங்கள், எவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்குதுன்னு. இந்த மலைக்கு நடுவில் மூணாறிலிருந்து உற்பத்தி ஆகி வரும் ஒரு நதியும் இந்த கோவிலை ஒட்டி போகுதுங்க. பாருங்களேன், எவ்வளவு அற்புதமான நதி ஓடுகிறது. விடுமுறை தினங்களில் குடும்பத்தோடு வந்து இங்கே ஒரு நாள் நல்ல முறையில் ஒரு ஆன்மீக சுற்றுலா, ஒரு குளியல் போட்டு போகலாங்க. மேலும் இந்த கோவில் வரலாறு பற்றி இங்கே இருக்கிற ஒரு மலைவாழ் மக்கள் சார்பாக இங்கே இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட கேட்டோம். அவர் சொல்வதை கொஞ்சம் கேளுங்களேன். எத்தனை குடும்பம் இருக்கும்? எத்தனை குடும்பம்? கோடந்தூர் வந்து ஒரு 200 குடும்பம். 200 குடும்பம் இருக்கா? ஓ, 200 குடும்பம் இருக்கு. அப்பனா எப்படி 400 பேர் மேல இருப்பாங்களா? அது இருக்குங்க, அது இருக்கும். பின்ன நம்ம தமிழ்நாடு பக்கம் வந்து இதே கோடந்தூர் வட்டத்துல வந்து மொத்தம் 3 ஊராக இருக்கு. பொறுப்பூர், கோடந்தூர் முதல், அதுக்கண்ட பொறுப்பாறு, ஆட்டுமலை மொத்தம் 3 ஊர். இது உள்ளுக்குள்ள போகணும். இது உள்ள போகணும். எல்லாம் நடந்தே தான். இதோட வந்து 3 கிலோமீட்டர் போகணும். நடந்தே தான் போகணும். நடந்து போறவங்க போவாங்க. பின்ன பிக்கப் பாரு, பிக்கப் மொத்தமா அங்க உள்ளதான். அப்ப அந்த பிக்கப்ல அங்க போவாங்க. அவங்க உள்ளுக்குள்ள ஓட்டிக்குவாங்க. அதுபோல உங்க ஆளு தான் ஓட்டுறதெல்லாம். ஆமா. அப்ப இதுல வந்து ஒரு ஆஸ்பத்திரி அதே இது கேஷ் கட்டாக வந்தால் அதே பிக்கப் எடுத்து ஆஸ்பத்திரி போவாங்க. பின்ன இதை போல ஏதாச்சும் ஒரு மிக்கப்பட்ட ஒரு நம்மளுக்கு ஒரு சாணாதி இது வேணுந்தாலுமே உடனப்பட்ட போவாங்க. இடையில வந்து மானிப்பட்டி, குறிச்சிக்கோட்டை, இப்படி 9 இந்த பக்கம் மூலம் ஒரு இடம் சொல்ற சாணம் பண்ணீங்கன்னா இப்போ போட்டீங்க. இன்னொரு தீர்த்த போட்டு
ஐயா வணக்கம். சரி வணக்கம். உங்கள் பேர் என்னங்க ஐயா? என் பேர் ராஜு. ராஜு. நீங்கள் கோடந்தூரே தானா? கோடந்தூர் தானுங்க. இங்கே பக்கத்துலேயே? இங்கே பக்கத்தில் கோயிலிடம் 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர். இந்த கோவில் அம்மனை பற்றி சொல்லுங்க ஐயா. அந்த கோயில் வரலாறு எப்படி? கோயிலோட வரலாறு எத்தனையோ தலைமுறைகள் இது கழிஞ்சு போயிருக்கு. இந்த அம்மா என்னைக்குமே குழந்தைல தான் இந்த அம்மா இருக்குது. ஆனா இதுல பேரு எப்படி தெரியுமா? ஊரு பேரும் சேர்ந்துதான் வரும். ஊரு பேரு சேர்ந்து வருவீங்கன்னா கோடந்தூர் அம்மா கட்டலும் மையம்மா ஊரு பேரும் சேர்ந்தா நம்ம பக்கம் பாரு. அப்ப இந்த அம்மா இது எத்தனையோ தலைமுறைகள் இது கழிஞ்சு போச்சு. இந்த அம்மா இங்க உட்காந்துட்டு. ஆனா இந்த அம்மனுக்கு நல்லதாக கேட்டு வந்தா நல்லபடிதான் இந்த அம்மா காட்டி வருங்க. இல்லாம யாருக்கும் எந்த கெடுதலைக்கும் அம்மா போகாது. அப்படிதான் இந்த அம்மனோட இது சரிங்களா? இப்போ அந்த கட்டளை மாரியம்மன் கோயில்ல என்ன மாதிரி வேண்டுதல்லாம் வச்சுக்கிறாங்க மக்கள்? இது ஒரு ஆறாத நோவி ஒரு தீராத நோய் ஆறாத நோவிக்கு ஒரு தீராத வினைக்கு அந்த வினைக்கு நம்ம ஒரு வேண்டுதலையாக வச்சோம்னால் அந்த நோவி நம்மளுக்கு தேர்ந்தது பின்னாடி அப்ப நம்மளுக்கு நோவி தேர்ந்துருச்சு. நம்ம போட்ட ஒரு வேண்டுதலையை அம்மா கிட்ட அதை கரெக்டா நம்ம செஞ்சு வரணும். அப்படி இருந்தாலும் ஆரோக்கியோட நம்ம செஞ்சு வரணும். அது நம்ம போடக்கூடிய ஒரு வேண்டுதலைக்கு. சரிங்க. ஆறாத நோவி தீராத வினைக்கு. ஆமா. அப்புறம் தொட்டில எல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. அது தொட்டில கட்டி போட்டிருக்கீங்கன்னா இப்ப கனியில முடிச்ச நாள் இருந்து அவங்களுக்கு குழந்தை பைக்கமே இல்லை. அந்த குழந்தை பைக்கிறதுக்கு ஒரு வேண்டுதலையாக போடுவாங்க. வேண்டுதலையை போட்டீங்கன்னா இத்தனை நாளைக்குள்ள எனக்கு அந்த காரியம் எனக்கு அந்த குழந்தை பைக்கம் கிடைக்கணும் அப்படின்னு தான் அவங்க திட்டம் போட்டு ஒரு மாசத்து திட்டம் போட்டு ஒரு வேண்டுதலையாக போடுவாங்க. அந்த மாசத்துக்குள்ள அந்த குழந்தை பைக்கம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சீங்கன்னா அதே போல தொட்டில கட்டி இங்க போடுவாங்க. அம்மா பக்கம் அந்த வேண்டுதலையா. சரி சரி. அது இப்படிதான் நடக்க முடியுதுங்க. அப்புறம் வழிபாடெல்லாம் எப்படிங்க? வாரத்துல எத்தனை நாளைக்கு அனுமதிப்பாங்க? வாரத்துல 3 நேரம். வாரத்துல 3 நேரம் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. ஆனா பௌர்ணமிக்கு இல்ல. அமாவாசை எந்த நாள் விழுந்தாலும் பௌர்ணமிக்கு வரதா அனுமதி இல்ல. ஆனா அமாவாசை எந்த நாள் விழுந்தாலும் விட்டுருவாங்க. சாயங்காலம் மட்டும் விட்டுருவாங்க. சரி சரி விட்டுருவாங்க. இப்போ இது இந்த கோவில் நேரத்துல நீங்க இங்க கடைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆமா. மத்த நேரம் இவங்க என்ன தொழில் பண்றாங்க? இந்த 3 நேரம் இந்த கடவுள் பக்கம் 3 நேரம் உங்களுக்கு சொந்த வேலை இருக்கு. சொந்த காடுகள் விவசாயம் இருக்கு. என்ன மாதிரி விவசாயம் பண்றாங்க? அவங்களுக்கு நெல்லு, பின்ன இஞ்சி, மஞ்சள், பின்ன இது காய்கறிகள் இந்த பீனஸ் அது இதுங்கெல்லாம் அது போட்டு விவசாயம் கிடைக்கும். அப்புறம் இங்க இந்த குங்குளியம் இதெல்லாம் இங்க கிடைக்கும்ங்கிறாங்களே, அது எப்படி இங்க விளையுதா? குங்கிலியம் சோழபாக்கமாக போடும். சோழபாக்கம் போகும்போது அங்க மனுஷனோட நடமாட்டமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா அங்க இல்ல, அங்க இல்லாத விருகமும் ஒரு விருகமாக இல்லை. காட்டு விருகம் ஏகப்பட்டது கிடக்கு. அத்தனைக்கும் அது தப்புசு. அந்த காட்டு குங்கிலி தப்பை எடுத்து ஒரு அதுக்கு ஒரு கூறு போட்டு வித்துட்டு இருக்காங்க. ஒரு கூருக்கு 20 ரூபா வச்சு வித்துட்டு இருக்காங்க. இவ்வளவுதான். அதோட அது எங்க இருந்து மரத்துல இருந்து எடுக்கிறது? மரத்துல இருந்து எடுக்க கூடாது. பிசின் மாதிரி அப்படி பிசின் மாதிரி அப்படி ஊறிட்டு இருக்கும். அதாவது குங்கிலியம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவும் ஒரு சாம்பிராணி வகையை சேர்ந்தது. குங்கிலியம் அப்படிங்கிற மரத்திலிருந்து வடிகிற ஒரு பிசின் மாதிரி ஒரு பொருளை எடுத்து வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி அதைய அடுப்பு கறி இருக்கிற தணலில் போட்டோம்னா சாம்பிராணி மாதிரியே புகை வருங்க. அற்புதமான நறுமணம் இருக்கும். இதை வீட்டுக்கு, கடைகளுக்கு, அல்ல குழந்தைகளுக்கெல்லாம் ரெகுலராகவே அனுதினமும் நம்ம புகை போட்டோம்னா பில்லி, சூனியம் போன்ற செய்வினைகள் வேலை செய்யாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. மேலும் இந்த தேன் எடுக்கிறத பற்றி நம்ம பெரியவர்கிட்ட கேட்டோம். அவர் அற்புதமாக ஒரு விளக்கம் சொல்கிறாரு பாருங்களேன். அந்த கொடியை விட்டு வேற ஒரு மரத்துக்கு அதை கட்டி வெள்ளப்படுத்தி அப்படி இறங்கி தான் அந்த தேன் எடுக்கக்கூடியது. அதுல 10 தேன் இருந்தாலும் அதுக்கு 10 தேன் இருந்தாலும் அதுக்கு பந்தம் இருக்கு. அந்த புகையோட மரத்தை கடையங்கன்னா ஈ மொத்தமே மேல எழுந்திரும். எழுதும் போது வேறு தேனாக இருக்கும். 5ஆம் வகுப்பு வரை ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் இருப்பதாகவும் மேல் படிப்பு படிக்க விரும்பினால் உடுமலையோ அல்லது உடுமலைக்கு முன்பாக உள்ள குறிச்சிக்கோட்டை மற்றும் மானுப்பட்டி கிராமத்திலோ சென்றுதான் படிக்க வேண்டும் என்று பெரியவர் சொன்னார். இங்க ரேஷன் கடையெல்லாம் இங்கே கிடைக்கும். உங்களுக்கு மற்ற எல்லா ஜாமானும் கீழே இறங்கி வந்தா வாங்கணும். நம்ம ரேஷனை விட்டு பாக்கி ஏதாச்சும் நம்மளுக்கு முக்கியப்பட்ட சாமான் நம்ம கீழே இறங்கி தான் போறோம். ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கா? டாக்டர்லாம் இருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. எதுவும் மருத்துவ வசதி கீழே தான் வரணும். எல்லாத்துக்கும் கீழே தான் போயிடும். ரைட். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு மொத்தம் 7 மக்களுங்க. 7 மக்களை கட்டி கொடுத்துட்டீங்களா? 7 மக்களுங்க கட்டி கொடுக்கலீங்க. ஒரு 3 பேரை மொத்தம் கட்டி கொடுத்தீங்க. இதே ஊர்லயா? எதையும் ஊர்ல கட்டி கொடுத்தது?
இதே ஊராக இருந்தாலும் வெளிப்பக்கம் நம்ம சொந்த மதத்தில் எங்களுக்கு சாதி சனம் இருக்கு இல்லையா, சொந்த மதம் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்து கட்டிக்கிட்டு. ரைட். ரொம்ப நன்றிங்க. உங்கள் பேர் ராஜு. ராஜு. ரைட். கண்டிப்பாக உங்களுடைய டீட்டெயிலாக விஷயம் சொன்னீங்க. சரிங்க. நம்ம சேனலுக்கு ரொம்ப நன்றி. கூடிய விரைவில் நம்ம கிராமத்து தெய்வங்கள் சேனலில் உங்கள் வீடியோ வரும், பாருங்கள். சரி சரி, சந்தோஷம். நல்லதுங்க. சரிங்க. இது என்னம்மா அது? சாம்பிராணி. எங்கே விளையுது இங்கே? யார் எடுத்துகிட்டு வருவா? போய் எடுத்துகிட்டு வர முடியும். இது எப்படி மரத்துலேருந்து வர்றதா எப்படி? இது விளையிறதா இல்லை எப்படி? ரைட். அது எப்படி காய்ஞ்சது இப்படி ஆயிருமா? இது சாம்பிராணியா குங்குலியுமா? ரெண்டும் ஒன்று தானா? இது எலுமிச்சை எல்லாம் இங்க எங்க விளையுது? உங்க தோட்டத்திலயா? இதுல மிளகாய் என்ன வித்தியாசமா இருக்கு? இது சின்ன சின்னதா இருக்கு. சீனி மிளகா. ஆனா ஒரிஜினலா இருக்கு. காரம் நல்லது. அது இங்க கிளாக்காய். அது இங்க விளையிறதுனா காட்டிலே விளையிறதா? சரி. இது மிளகாய் எவ்வளவுங்க? 20 ரூபா. சாம்பிராணி 20 தான். பரவாயில்லையே. அதெல்லாம் சுத்தமானது. கோடந்தூர் வந்தால் உங்கள் கடைக்கு வந்தால் சுத்தமாக வாங்கிட்டு போகலாம். பொறுப்பு. நீங்கள் வந்தால் சுத்தமானது கிடைக்கும், கொடுப்பீங்க. ரைட். உங்கள் பேர்? ரைட். நல்லது. ரொம்ப நன்றி. மிக அற்புதமான முறையில் கட்டளை மாரியம்மனை வேண்டிக் கொண்டு அங்கிருக்கும் நாகதேவதை மற்றும் கருப்பணசாமி போன்ற தெய்வங்களை வேண்டிக் கொண்டு மிக அற்புதமான இன்னொரு விஷயம் இந்த கோடந்தூரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மலைவாழ் மக்கள் நடத்தும் உணவகம் உண்மையில் அற்புதங்க. நீங்கள் எத்தனை லட்சம் கோடிகள் கொடுத்தாலும் இது போன்ற ஒரு அற்புதமான இயற்கை முறையில் செய்யப்பட்ட உணவு அவ்வளவு சுவையுடன். பார்த்தீங்களா, தேங்காய் சட்னி எல்லாம், கடலைப்பருப்பு தேங்காய் சட்னி எல்லாமே ஆட்டுக்கல்லில் தான் ஆட்டுறாங்க. இயற்கையாக விளைஞ்ச இங்கே இருக்கிற தேங்காயை எடுத்து சட்னி அரைத்து காலையிலிருந்து மாலை வரை முழு நேரமும் இட்லி தான் இங்கே ஸ்பெஷல். அதாவது இட்லி சுட்டு தேங்காய் சட்னி கொடுக்குறாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. நீங்களும் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க. வயிறார அற்புதமான சுவையுடன் சாப்பிட்டு விட்டு இந்த இயற்கை எழில் கொஞ்சம் கட்டளை மாரியம்மன் திருக்கோவில் இந்த பகுதியை விட்டு கிளம்ப மனமில்லாமல் வேறு வழி இல்லை. மணி 3 மணி ஆயிடுச்சு. அதே ட்ரக்கிங் ஜீப்பில் ஏறி அந்த இயற்கை எழில் கொஞ்சம் கட்டளை மாரியம்மன் கோவில் சுற்றிய அந்த அனுபவத்தை நினைவுகளுடன் அசை போட்டு கொண்டு பிரியா விடைபெற்று இந்த கோடந்தூர் பகுதியிலிருந்து மீண்டும் திரும்பி வந்தோம். அன்பான நேயர்களே, நிச்சயம் நீங்களும் ஒரு நாள் குடும்பத்தோடு குழந்தைகளுடன் ஒரு நாள் முழு நாள் ஒரு ஆன்மீகம், ஒரு இயற்கை ஆற்றுல குளித்த ஒரு அனுபவம், அது மட்டும் இல்லாமல் மலைவாழ் மக்களால் சமைக்கப்பட்ட ஒரு இயற்கையான ஒரு உணவு, அற்புதமான தேங்காய் சட்னி இட்லியோடு சாப்பிட்டு ஒரு ஆன்மீக தேடுதலோடு வந்து நீங்களும் அனுபவிக்க வேண்டுமாய் கிராமத்து தெய்வங்கள் யூடியூப் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.